பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க பாபிலோன் தேசத்துல. ஆகையால பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. ஆகையால இன்றைக்கு நீங்க கூட ஏதோ ஒரு விஷயத்துல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். அடிமைத்தனத்துல நீங்க இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்திலோ, ஒரு கடன் பிரச்சனையிலோ, ஏதோ ஒரு வியாதியிலோ, ஒரு பிரச்சனை போராட்டத்துல நீங்க சிறைப்பிடிக்கப்பட்டு ஒரு அடிமைத்தனத்துல நீங்க இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், நான் மீண்டும் திருப்பேன், நான் மீண்டும் உங்களை சமாதானமான இடத்துக்கு நான் கொண்டு வருவேன். உங்க வாக்குத்தத்தமான தேசத்துக்கு, உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் காலகட்டத்துக்குள்ள உங்களை நான் மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களை தான் பார்த்து சொல்றாரு. சரிங்களா? ஆகையில கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. உங்களுடைய சிறையிருப்பை நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்களோ, எப்ப எனக்கு விடுதலை கிடைக்குமோ, எப்ப எனக்கு ஜெயம் கிடைக்குமோ, எப்ப எனக்கு இதுல இருந்து ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி, என் குடும்பத்துல, என்னோட ஃபேமிலியில, என்னோட வேலை விஷயத்துல, என்னோட ஊழியத்துல ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி எங்க இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மீண்டும் மாற்றி அது கிளியர் பண்ணி கர்த்தர் உங்களை மீண்டும் வாக்குத்தத்தமான காரியத்துல கர்த்தர் உங்களை நிலைப்படுத்த போகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாக்குத்தத்தமான பூமி கானான் இல்லைங்களா? ஆனா அவங்க இருக்கிற இடம் பாபிலோனா இருந்துச்சு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் மீண்டும் அவங்களை கொண்டு வருவேன். உங்களை மீண்டும் உங்களுடைய இடத்துக்கு, ஒருவேளை நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இல்லாம வேற இடத்துல மேபி நீங்க இருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் உங்களை மீண்டும் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி இந்த காலை உங்களை பார்த்து சொல்றாரு. ஆகையில சோர்ந்து போகாதீங்க. உங்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், ஆண்டவரே, கவலைகள், சஞ்சலங்கள், பாரங்கள், ஆண்டவரே, கலக்கங்கள், தயக்கங்கள் எல்லாமே மாற்றி சுவாமி குடும்பங்களில், ஆண்டவரே, ஊழியத்தில், ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துலையும் ஆண்டவரே ஜெயத்தையும் விடுதலையும் கொடுத்து கர்த்தர் கிருபையா நீர் மேன்மேலும் உயர்த்த முடிய நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்க ராஜா. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைத்து ஆண்டவரே நீர் ஆறுதல் கொடுக்க முடிய ஜெபிக்கிறேன். இந்த கிருபையின் கரம் ஒவ்வொருத்தரோட கூட இருக்கட்டும். பக்கபலமா நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.